இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமாக வருது? சார், நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்போ வரைக்கும் 30 முகாம் நடந்திருக்கு சார். சரிங்க. இன்னைக்கு 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். சரி. அது இல்லாம ஒரு 5,000 மனுகள் பட்டா மாநிலங்கள் கேட்டு வந்திருக்கு சார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகள் தொடர்பாக மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற தலைப்பில் தமிழகம் முழுக்க கடந்த 15ஆம் தேதி சிதம்பரத்தில் முதலமைச்சரால் துவங்கப்பட்ட அந்த திட்டமானது தமிழகம் முழுக்க தற்போது முகாம்கள் மூலியமாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் குடியிருப்புகள் அருகே அரசு சார்பில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு பொதுமக்களுக்கு தேவையான வருமான வரி மற்றும் சாதி சான்றிதழ் உள்ளிட்ட மொத்தம் 41 திட்டங்கள் நேரடியாக பொதுமக்களை கொண்டு போய் சேர்க்கும் வகையில் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டு முகாம்கள் மூலியமாக எளிமையாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் துவங்கி வைத்தது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இது குறித்து கேட்டு வருகிறார். அந்த அடிப்படையிலே தற்போது கடந்த 3 நாட்களாக உடல்நலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நேரடியாக உங்களால் பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் கேட்டிருந்து வருகிறார். அது மட்டுமல்ல, அங்க வளர்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு அரசின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பல இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடுவார்கள். எனவே அதன் அடிப்படையில் பொதுமக்கள் எந்த இடங்கள்லாம் அதிகமாக கூடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து முதலமைச்சர்கள் கேட்டு வருகிறார். மேலும் பொதுமக்களை காலம் தாழ்த்தாமலும் அவர்களை காலதாமதப்படுத்தாமலும் உடனடியாக அவர்களுடைய கோரிக்கை மற்றும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழங்க வேண்டிய சான்றிதழ்களை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார். பட்டா, சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட நிலம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அதே போல வருவாய் துறையில் படக்கூடிய சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருவாய் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக கிட்டத்தட்ட 41 திட்டங்கள் உடனடியாக பொதுமக்களை போய் சேர வேண்டும் அடிப்படையில் தான் இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. இது வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக முகாம்கள் மூலியமாக அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அங்கே விண்ணப்பித்து அவர்கள் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக அந்த சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான முன்னெடுப்பாக தற்போது மருத்துவமனையில் இருந்தாலும் கூட முதலமைச்சர்கள் இங்கிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களிடம் பேசி வருகிறார். அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த திட்டம் குறித்து பேசி வருகிறார்.